நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக சமூக பார்வையாளர், அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் தமிழகத்தில் பார்க்காத பல்வேறு புதுமையான காட்சிகளை பார்த்துட்ருக்குறோம். புதியவர்களாக நிறைய தாவேக்காவிலேருந்து எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அதை புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுடைய அந்த தமிழ் அவர் உச்சரிக்கக்கூடியது, தப்பு தப்பாக பேசுகிறது, இதை குறைபட்டு கொண்டு மதிமுகவினுடைய எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார். அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு மனநிலைக்கு மரிய வில்சன் அவர்களை கொண்டு போயிடுச்சு. எனக்கு இந்த மொழியை கற்றுத்தந்தது கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அன்பை, அமைதியை கற்றுத்தந்தது அப்படின்னு பேசுகிறாரு. அதே அவருக்கு ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு ஃபேக்ட் ஃபயர் ஆகக்கூடிய அவருடைய பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டு காட்டிகிட்ருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? பார்க்குறது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமாக தான் பார்க்கல. ஆனால் இல்லை அப்படி பேசுறது தவறு இல்லையா? அதான் நான் கேட்குறேன். ராஜேந்திரன் அவர்கள் பேசுறது ரெண்டு விஷயம். நாம் பொது வெளியில் நாம் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதனுடைய பொருள் என்னென்னா அதற்கான விமர்சனங்களை ஏற்றுக்கணுங்கிறது தான். இது உருவக்கேலியோ அல்லது இனத்தை, மதத்தை, ஜாதி குறித்த கேலியாகவும் இருந்ததுன்னா தான் அது கண்டனத்துக்குரியது. மற்றபடி உங்களோட ப்ரெசன்டேஷன் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் உண்டு. தமிழ்நாட்டில் தமிழை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். தமிழை நல்லா பேசுங்கன்னு சொல்கிறாரு. நான் திருத்திக்கிறேங்கன்னா ஒரு வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் மைக் அப்படி தட்டி விடணும்னு அவசியம் இல்லை. இதில் கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கான தேவையும் கிடையாது. நீங்கள் இவருக்கு ஒரு காரணம் இருந்தது. இதற்கு முன்பு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அவர் தமிழை சரியாக உச்சரிக்கலைங்கிறது அது ஒரு குறையாக இருந்தது. ஆனால் அதை நியாயப்படுத்துறதுக்கான ஏதோ ஒரு காரணம் இருந்தது. வெளிநாடுகளில் இருந்தவர், அங்கே படித்தவர், அவங்க வீட்டில் கூட தமிழ் பேச வேண்டிய தேவை கிடையாது. அவங்க மனைவி வெளிநாட்டுக்காரர் ஒன்று இருந்தது. ஆனால் அவர் இது குறித்து இந்த மாதிரிலாம் மைக்கை தட்டி விட்டு கலடா பண்ணதில்லை. அவரை பற்றி விமர்சனங்கள் வந்தது. அவர் பார்த்தியா, நான் சந்தனம் போட்டு வச்சுருக்கிறேன், நீங்கள் எனக்கு என்னோட மதம் கற்றுக் கொடுத்துச்சுன்னு அவன் சொல்லலை. இத்தனைக்கும் அவர் கையில் ஊர்பட்ட கயிறு, நெத்தியில் இதெல்லாம் போட்டு விட்டான். அவர் அந்த மதத்தை அவர் கொண்டு வரல. நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க, ஒரு கல்லூரி நடத்துகிறீங்க, இதில் இருந்துட்டு ஒரு சாதாரணமாக அடிப்படை பிழை இல்லாமல் இனிமேல் பேசுகிறேங்க, முடிஞ்சு போச்சு. அவை உறுப்பினரோட கருத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், இனிமேல் நான் திருத்திக்கிறேன். இல்லை சொல்லுங்கள், 3 மாதம் முன்னாடி விட எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க, நான் சீக்கிரம் கற்றுக்குறேன், நான் சினிமா பார்த்து நல்லா தமிழ் கற்றுக்குறேன், ஏதாவது சொல்லுங்கள். எல்லாம் அதை செய்யாமல் அவ்வளவு ஆத்திரப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதை விட ரொம்ப பெரிய தப்பு, பெரும் டேமேஜ் கிறிஸ்டியானிட்டி எனக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா அது நீங்கள் ஒரு இங்கு இந்துத்துவ அரசியல் ரொம்ப ரைட் ராயலாக எந்த தடையும் இல்லாமல் இந்துத்துவ கன்சாலிடேஷனை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு துவக்க புள்ளியை நீங்கள் வச்சுருக்கீங்க இதன் வழியாக. அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவத்தை இப்படி சொல்கிறீங்கன்னா அப்போ மற்ற மதங்களை குறைபட்டு கற்றுக் ஏன் மதம் சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம கீழே போய் பிரச்சாரம் பண்ணுவோம். இந்நேரம் வாட்ஸ்அப்பில் அங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். பார்த்தீங்களா இவருக்கு பார்த்தீங்களா சவுத் இந்தியாவில் இப்போ நார்த் வட இந்திய மாநிலங்களில் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் கிறிஸ்டியானிட்டி சொன்னோமா, கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் எல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொன்னோமா, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க பாருங்கள். சிஎம் கிறிஸ்டியனு, சபாநாயகர் கிறிஸ்டியனு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியனு, இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியன் இதில் தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. அதிகாரிகள்லாம் கிறிஸ்டியன்ஸாக கொண்டு எடுக்கிறாங்க. பாருங்கள், கிறிஸ்துவ ராஜ்யம் வரப்போகுது, இதுக்கு தான் எஃப்சிஆர்ஏ இதெல்லாம் கொண்டு வரணும், கிறிஸ்துவ சபைகளை முடக்கணும், கிறிஸ்துவ நிறுவனங்களை கண்காணிக்கணும்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே அதை ஆரம்பிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இல்லை, இவர் அமைச்சர் அந்த நிதிநிலை அறிக்கையை கொண்டு வரும்போதே ஜெபமாலை கொண்டு வந்தார். அதெல்லாமே ஒரு மோசமான ஒரு பார்வையான ஒன்று உருவாக்குச்சு. அது இன்னொருத்தர் வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் இதில் ஆமாம் திருப்பதியில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் ஜெபமாலையை தூக்கிட்டு இதுக்கு போனீங்கன்னா, சர்ச்சுக்கு போனீங்கன்னா சிக்கல் பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தில் கொண்டு வர்றதுங்கிறது இது இன்னொருத்தருக்கு லைசன்ஸை கொடுக்கும். வேற என்ன, நாளைக்கு வேற இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு இடத்துல அதிகாரப்பூர்வமாக அதை செய்யறதுக்கான ஒரு லைசன்ஸை கொடுக்கும். இந்தியாவுக்கு சமூக நீதியிலிருந்து மதச்சார்பின்மை இது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணின தமிழ்நாடு. இதுவரை மற்ற மாநிலங்கள் எப்படி இருந்தாலும் அதற்கான ஒரு யாட்ஸ்டிக் மாதிரி இருந்த தமிழ்நாட்டில் இவர்கள் இப்படி ஒரு போக்கை கொண்டு போகிறாங்க. சரி,
நீங்கள் ஜெபமாலையை தூக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அது தேவையே இல்லாதது. கட்டையை தூக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போகிறது தப்பு, அது சட்டப்படி தப்பு. அது யாரு வீட்டுக்கு போனாலும் தப்பு. ஆனா சொந்த தம்பி வீட்டுல போய் அதை எடுத்து இந்த மாதிரி பேசிட்டு இதுல இவங்க இந்த 2 டேமேஜ் இருக்குல்ல, இவருடைய இந்த போக்கு இருக்கு இல்லையா, இப்படி செஞ்சுட்டு ஒருத்தர் அமைச்சராக முடியும்னு ஒரு மாடலை காட்டியிருக்கீங்க. இயல்பான அவருடைய நடைமுறையே வேற மாதிரி இருக்கு. ஆனா அவர் அமைச்சராகி நான் அன்புக்குரியவன் அன்பு இதெல்லாம் பேசுறாரு. இவங்க பேசுற கிறிஸ்டியானிட்டி அங்கிருந்து கட்டை தூக்கிட்டுலாம் எந்த ஃபாதரும் வரல. ஆனால் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மலை கிராமங்கள்லையும் பஸ் வசதி கூட இல்லாத இடங்கள்ல பள்ளிகள் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னால வந்த இவர் கிளைம் பண்ற அவங்க தமிழை கத்துக்கிட்டாங்க. நேர்த்தியான தமிழை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக பெரும்பாலான பாதிரியார்கள்ட்டையும் கன்னியாஸ்திரிகள்ட்டையும் பார்க்க முடியும். நிச்சயம். அப்போது ஜீவ போப்புலேருந்து எல்லாரும் வந்து தமிழை கற்றுக்கொண்டு எனக்கு கிறிஸ்தவம் கொடுத்த மொழின்னு ஒரு இங்கிலீஷை தான் அவர் மறைமுகம் மெயின் பண்ணுறாரு. அவர்கள் இங்கிலீஷை வந்து இங்கே சப்ளை பண்ணல. நிச்சயம். அவர்கள் தமிழை கற்றுக்கிட்டு நம்முடைய மொழியை கற்றுக்கிட்டு நமக்கு சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு அழகாக தமிழை வந்து பேச முடியுமோ அதை வந்து பாதிரியார்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் சலேஷன் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த டான்பாஸ்கோ ஸ்கூல்ஸ் அரும்புன்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க. அது இருந்துச்சுன்னா போய் தமிழை கற்றுக்கணும்னு அதை போய் படிக்க சொல்லுங்கள். மதம் அதில் இருக்கவே இருக்காது. அது குழந்தைகளுக்கான ஒரு பத்திரிகை, அவங்க நடத்துகிறாங்க. சாதாரண மக்களுக்கு அரசாங்கம் கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா தெரியும், தஞ்சாவூரில் ஒரு பள்ளி இருந்தது. 240 வருஷம் முன்பு துவங்கப்பட்ட பள்ளி, சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல். அங்கே ராஜாவுக்கு படை தேவையில்லை, அவர் வெள்ளக்காரனோட இருந்தார் சரபோஜி மகாராஜா. அவருக்கு அவரோட குதிரை லாயம்லாம் சும்மா தானே கிடந்துச்சு. அந்த குதிரை லாயத்தை வாங்கி ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அந்த 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 விதை தான் நீங்கள் அதன் பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லியோட அமைச்சரவையோட இதெல்லாம் தலைமையிடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அமைச்சரவை அலுவலகங்கள்லாம் இருக்கு இல்லையா, முழுக்க முழுக்க தமிழர்கள் இருப்பாங்க. மொத்த பேரும் தஞ்சாவூர்லேருந்து போனாங்க. சரி. நீங்கள் வேலூர் சிஎம்சிங்கிறது தான் ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் மருத்துவர்கள் போய் சேவை செய்கிறதுக்கான ஆளை இங்கேருந்து தான் போனாங்க. அந்த கிறிஸ்டியானிட்டியை இவர் இழுத்து தெருவில் விட்டுருக்காரு. அன்பு இப்போ அந்த வெறுப்பை இவர் சொன்னதன் வழியாக அங்கே இருக்கிற இந்துத்துவ அடிப்படைவாதிகளுக்கு டாக்கிங் பாயிண்ட் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காரு. இதுதான் வயிறு வாயெல்லாம் எரியிற மாதிரியான ஒரு பிரச்சனை. அது குறித்து எந்த வருத்தமோ விளக்கமோ கண்டனமோ தாவேக்கா தரப்புலேருந்து வரும். இல்லை, இப்போ தாவேக்கா அரசை பொறுத்தளவில் ஏற்கனவே இருந்த அரசுகள் செய்யாத பல விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அரசு பொறுப்புகளுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனக்கு கூட திரைப்படத்துறையில் யாரெல்லாம் அவருக்கு உதவியாக இருந்தாங்களோ, நண்பர்களாக இருந்தாங்களோ, அவங்கள எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி, திரைப்பட ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய அர்ச்சனா கல்பாத்தி அவங்கள வந்து இந்த அறங்காவலர்களை கோயில்களுக்கு நியமிக்கக்கூடிய குழுவில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. ஏற்கனவே வேல்முருகன் அவர்களும் அந்த குழுவில் இருக்கிறார், பாடகர் வேல்முருகன் அவர்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர் திரைப்படத்துறையிலேருந்து வந்ததுனால நெருக்கமானவங்களை எல்லாம் உள்ளால் கொண்டு வந்துட்டுருக்கிறாரா, இல்லைன்னா உண்மையிலேயே இவர்களுக்கு திறமை இருக்குது, இவங்களை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற அவருக்கு தெரிந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வராரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம், அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது எம்ஜிஆர் பேட்டர்ன். அது சரோஜா எம்ஜிஆர் அவர்களும் வந்து திரைப்படத்துறையிலேருந்து ஆட்களை கொண்டு ஆமாம், நிறைய அவங்களுக்கு வெவ்வேறு வழிகள் அவங்களுக்கான வாய்ப்பு எடுத்து கொடுத்தாரு. வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிள், வெளியெல்லாம் வேணாம். லதா அவங்களோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. லதா வந்து எம்ஜிஆரை பார்க்க போகிறாங்க. நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலையே, ஒரு அரசியல் பதவி ஒன்று வாங்கி தரேன், அரசு பதவி ஒன்று வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. அநேகமாக எம்எல்ஏவா என்னன்னு தெரில, அது மாதிரி கேட்குறாங்க. இல்லை வேணாம் அப்படின்றாங்க அவங்க. சரோஜா தேவி, என்னால் உனக்கு தர முடியல, நீ கர்நாடகாவில் இருக்க, நான் வேணா காங்கிரஸில் பேசி உனக்கு எம்பி பதவி வாங்கி தருவான்னு கேட்டாராம் மத்திய அரசாங்கம். அந்த அம்மா வேணான்ட்டாங்க. இதை மாதிரி அவர் தன்னோட ஆட்களுக்கெல்லாம் அவர் அள்ளி அள்ளி இறைச்சதெல்லாம் உண்டு. தன்னோட மெய்க்காவலர்களுக்காக
தன் கூட பாடிகார்டாக இருந்தவங்களுக்கு அள்ளி கொடுத்ததான் அந்த காலேஜ் எல்லாம். ஜேபிஆர், மரிய வில்சன் அவர்களுடைய மாமனார் அந்த மாதிரி இது எல்லாம் அவர் எம்ஜிஆர் பேட்டர்ன் அது. அவங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க, நம்பகமானவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு 10-15 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ அவங்களுக்கு கொடுத்து அவங்க சைட்லேருந்து ப்ரெஷர் வரும், எங்களுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு. மேபி ஏதாவது படம் தயாரித்து லாஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. லாஸ்ன்னா அவர் ஏகப்பட்ட பேர் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் லாஸ் ஆனவங்க, இவருக்கு படம் எடுத்து லாஸ் ஆனவர்கள்னா பாலாஜி பிரபுவில் ஆரம்பித்து சுறா, சங்கிலி முருகன் ஒரே கேள்வியோட சொன்னார், சுறா படம் பற்றி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில். கையெடுத்து கும்பிட்டார், வேறு ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்க, இதை பேசிடாதீங்க அப்படின்னாரு. சுறா ப்ரொடியூசரு, வாரிசு ப்ரொடியூசரு காணவே போயிட்டாங்க, தேனாண்டால் ஃபிலிம்ஸு காணவே போயிட்டாங்க. இவர் ஒரு படம் எடுத்து விளங்குனவங்க ரொம்ப குறைவு. அவங்க அப்பா தப்பிச்சாரு, அப்புறம் வேறு சிலர் மற்ற இதில் தப்பிச்சாங்க. மற்றபடி இவருக்கு படம் எடுத்தவங்கெல்லாம் வந்து மொத்தத்தில் இவருடைய புகழ் பெரிய அளவு பரவச்சு. ஆனால் அந்த அளவிற்கு வந்து வருவாய், ஆமாம், ப்ராஃபிட் மேக்கிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் இல்லை, அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டும் இல்லைல்ல உங்களுக்கு. நீங்கள் இப்போவே ஜனநாயகன் பாருங்கள், கவர்மெண்ட் இருக்குது, ஃபுல் இதில் வந்து ஆக்டிவாக ஃபுல் எனர்ஜியில் ரசிகர் மன்றங்கள் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியலையே, உங்களால் ஓட்ட முடியலையே. வாட்டர் பாட்டில் ஃப்ரீ, வாங்க வாங்கன்னு 100 ரூபாய் டிக்கெட். ஆமாம், அப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணி தான் எடுத்தாங்க. சரி சரி, அப்படி தேட்டரில் ஓடல. ஆனால் முதல்ல 1000 ரூபா 1500 எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் எப்போதுமே இந்த படம்னு இல்லை, முதல் நாள் படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு பைத்தியம் பிடிச்ச கும்பல் தமிழ்நாட்டில் உண்டு. அது எனி மூவி பார்ப்பாங்க. எந்த படமாக இருந்தாலும் முதல் நாள் போய் பார்க்கறது அது ஒரு கிக், அது ஒரு மனநிலை, அது ஒரு கிக். அது குடும்பங்கள்லேயே கூட அது ஒரு சாதனை மாதிரி, ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. காசு வேற என்ன, பணத்துமுறை காட்டுற ஒரு வேலை. ஏன்னா என் நண்பரோட அண்ணன் பசங்க அண்ணாத்தே படம், திருப்பி சொல்லுங்க, என் நண்பரோட அண்ணன் பசங்க அண்ணாத்தே படத்துக்கு போகணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. 4 பேர், இவர் 5 பேர் போனதுக்கு 10,000 ரூபா செலவு. அண்ணாத்தே படம் எப்போ வந்துச்சு? 10,000 செலவாகுது, 2,000 ரூபாய் டிக்கெட்டு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஒன்றுமே கிடையாது அந்த படம், அதெல்லாம் இல்லை. இந்த படத்தை அந்த பசங்களுக்கு என்ன வேணும்னா, ஸ்கூலில் போய் மறுநாள் பந்தா பண்ணணும். ஏய், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன் நான் அப்படின்னு பந்தா பண்ணுறதுக்காக மொய். அப்போ வந்து அண்ணாத்தே படம் வந்தபோது 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கிராமம் வாங்கிடலாம் நகை. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரியா? இது வந்து ஒரு கிக்கு. காசு கொழுப்படுத்து போனவங்க அல்லது வேறு வேலை வெட்டி இல்லாதவங்க இவங்கெல்லாம் பண்ணுற கிக்கு. ஒரு படம் நல்லா ஓடுதுன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 வாரம் ஓடணும் தமிழ்நாட்டில், அப்போ தான் அது நல்ல படம். சாதாரண ஜனங்களும் வந்து பார்க்குறாங்கங்கிற படம். இப்போ ஜனநாயகன் ஓடலை, இவங்களால அதை ஓட வைக்க முடியல. இவர் படத்தை வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஹைப்பில் ஒரு பெரிய கலெக்ஷன் கிங்கு அது இதுன்னு சொன்னாங்களே தவிர இது ஒரு பெரிய வரவேற்பெல்லாம் இல்லை. இது வேற ஒரு இது நடந்தது. இது அதனால் இவங்க ப்ரொடியூசர் யாரும் பெருசாக லாபம் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒரு இந்த கோட் படத்தை எடுத்தாங்க, அதில் ஓரளவு நட்பாக இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு பெரிய பணக்காரங்க இவங்களுக்கு ஈக்குவலாக செட் ஆகிறவங்க. அவங்களுக்கு என்ன, இவரோட பர்சனல் செக்யூரிட்டி இருக்கார்ல மூசா, அவருக்கு ஒரு அரசு பதவி தரப்போகிறதா ஒரு செய்தி வந்துச்சு. அப்படியா? ஆமாம், இன்னும் கொடுக்கல, பட் அப்படி ஒரு செய்தி வந்துச்சு. எப்போதும் அரசாங்கத்துலேருந்து இப்படி ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல கசியை விட்டு பார்ப்பாங்க, எதிர்ப்பு வருதா இல்லையான்னு பார்த்துட்டு. எதிர்ப்பு கணிசமாக இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்றவாங்க. எதிர்ப்பு இல்லை, ஒன்றும் யாரும் கண்டுக்கலன்னா பதவி கொடுத்துருவாங்க. இதுதான் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நிறைய விஷயங்களை மறைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், எதுவுமே ஜெகதீஷ் அவருடைய நியமனம் கூட ஒரு மாதம் கழிச்சு தான் அவர் ட்வீட் போட்ட பிறகு தானே வெளியில் தெரிஞ்சது. ஆமாம், இப்போ கல்பாத்தி இவங்களுடைய நியமனம் கேட்டால் திருப்பணி பண்ணியிருக்காங்க. ஆமாம், 10 கோயில்களுக்கு லட்சக்கணக்கில் நிதி உதவி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பணக்காரங்க எப்போதும் கோயிலுக்கு தருவாங்க தான், வீட்டில் வேலை செய்யணும்னு கொடுக்க மாட்டாங்க, கோயில் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான பணக்காரனுக்கு அந்த தகுதி உண்டு. எந்த பணக்காரன் கொடுக்காம இருக்கிறான்? ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டான், எதுக்கும் கொடுக்க மாட்டான், கோயிலுக்கு அள்ளி கொடுப்பானுங்க. இது பழக்கம் தானே, பணம் எவன் கொடுக்காம இருந்திருக்கிறான்? அதுவும் எதுக்கு? அங்கே போய் பந்தாவா நிற்கிறதுக்கு. இந்த நடிகைங்க எல்லாம் நாயை கொஞ்சுவாங்க. ஆமாம், எதுக்குன்னா தெருநாயை கொஞ்சுவாங்க. எதுக்குன்னா அவங்க மக்களோட ஒட்ட மாட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்காக நாயை கொஞ்சம்னா நானும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுன்னு ஆகிடும்ல. மக்களுக்கு சோஷியல் சர்வீஸ் பற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னொருத்தவங்க கேட்பான், அதில் எவாலுவேட் பண்ணுவான், நீ என்ன பண்ணுற அது இதுன்னு பார்ப்பான். நாய்க்கு கொடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை. ரெண்டாவது அதில் இன்னொரு ஹிடன் மெசேஜ் இருக்குது, எனக்கு நாய் தான் வசதி அப்படின்னு காட்டுற ஒரு எண்ணம் கூட இருக்கும்.
நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக இது வந்து இவங்களோட இயங்கு முறை இதுதான். இது அவர்களுடைய மாடஸ் ஆப்பரண்டி. இன்னும் வஸ்டாக தான் போகுது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பலர் இல்லை அவங்களோட நண்பர்கள். ட்விட்டரில் ஒன்று ஓடிச்சு, இவ்வளவு எல்லாரும் கொடுக்குறீங்க, ஒரு கோட் படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து சினிமாவில் வந்து தப்பிச்சு பொழைச்சி ஒரு நடிகராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு உதவி செஞ்ச நடிகைகள் இருக்காங்க, சங்கவி, ஸ்வாதி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நியாயமான கோரிக்கை. ஏன்னா சீரியஸ்லி அப்போது வந்து நான் வந்து விஜய் ஒரு நடிகராக தெரிய ஆரம்பித்த போது, நாளை தீர்ப்பு அவுட்டு, அட்டர் ஃப்ளாப்பு, ரசிகன் படம்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எப்படி இழுத்துதுன்னா சங்கவிக்காக ஓடின படம். நிச்சயமா போஸ்டர்லேயே விஜய் ஒரு ஓரமாக தான் இருப்பார், ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சங்கவி தான் அதில் முக்கியமான இதில் இருக்கும், விளம்பரம். அதில் அந்த பாட்டு அதெல்லாம் தான் பெரிய அந்த படத்தை தொடர்ச்சியாக பல படங்கள் தொடர்ச்சியாக இருந்தது. அந்த மாதிரி படத்தை ஓட வைக்கிறதுக்கு இப்படி பல இல்லை, அது தமிழ் சினிமாவோட இயல்பு. அது ஒரு பி கிரேடு ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா ஷியோராக ஓடிடும், உறுதியாக ஓடிடும். அதன் பிறகு வந்த படங்கள்லாம் வந்து ரைட், அதுக்கு அவருக்கான அந்த எஃபர்ட் இருந்திருக்கும். இன்னொன்று நமக்கு எது வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கில் வேணும். அது எஸ்ஐசிக்கு அவங்களுக்குலாம் அந்த டீமுக்கெல்லாம் இருந்துச்சு. இவர் ரொம்ப கமல்ஹாசன் மாதிரி ட்ரை பண்ணால் மொத்தமும் கதை நாசமாக போய்டுன்றதுனால இவர் டைலாகுக்கு செட் ஆகிற மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்தாங்க. தெலுங்கு படம் தான் நமக்கு சூட் ஆகுன்றதுனால தெலுங்கு தான் நிறைய அவர் இம்போர்ட் பண்ணார். ஓகே, அந்த ஸ்கில் எல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை, நமக்கு எது ஒத்து வரும்ன்றத கண்டுபிடிக்கிறதுல அவர் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தார். ரெண்டாவது, படம் ஓடாட்டியும் சூப்பராக ஓடிச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஹைப்பு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆளை அவர் சேர்த்துக்கிட்டார், ஜெகதீஷர். நீங்கள் அங்கே ஒருத்தருக்கும் தெரியாது. அது ரெண்டாவது நாள் பெட்டிக்கு வந்திருக்கும் படம், பட் சோஷியல் மீடியாவில் அது ஒரு பெரிய 100 கோடி வசூலிச்சு, 100-125 அப்படி இப்படின்னு இவங்களா பில்டப். இவங்க தானே ப்ரொடியூசர், இவங்களே போட்டுக்கும் போது இவங்களா சொல்கிறது தானே. சம்பளம் இங்கே கொடுத்தோங்கிறது அது ஒரு பெரிய அந்த 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 டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் அந்த ஏரியாவில் புழங்குறவங்களை கேட்டால் நல்லா தெரியும். அதனால் இது இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ஓரளவு இருப்பாங்க, அவங்களுக்கு இது போன்ற பதவிகள் கிடைக்கும். எம்ஜிஆர் பேட்டர்ன் இது. அப்போ எம்ஜிஆர் காலத்தில் எந்த தொழில்துறை டெவலப்மெண்ட்டும் நடக்கலை, எம்ஜிஆர் காலத்தில் எந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் வர. சில விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ கோயம்புத்தூரில் வந்து இந்த தொழில் மையங்கள் எல்லாம் ஆரம்பித்தது எம்ஜிஆர் காலத்தில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ். இல்லை, அதாவது கோயம்புத்தூர் திருப்பூரில் எல்லாம் தொழில் வளரணுன்னா நீ கவர்மெண்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், அது தன்னால் வளரும். இயல்பிலேயே அது ஒரு முதலீட்டு இது இருக்குது. அதுக்கு முன்பே அது இருந்தது. நீங்கள் ஒரு தொழில் வரும்போது அதை சார்ந்து பல தொழில்கள் இருக்கும். நீங்கள் பிஹெச்எல் மாதிரி ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து அரசாங்கம் கொண்டு வந்தால் பிஹெச்எலை நம்பி இருக்கிற சிறு நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் வரும். ஹொசூரில் அசோக் லேலண்ட்னு ஒரு பெரிய நிறுவனம், டிவிஎஸ்னு 2 பெரிய நிறுவனம் இருக்குது. அவங்கள சார்ந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுற நட்டு போல்ட்டுலேருந்து சின்ன ஃபேப்ரிகேஷன்லேருந்து எல்லாம் கொடுக்கறதுக்குன்னு பல தொழில்கள் உருவாகும். கோயம்புத்தூர் திருப்பூரில் அந்த மாதிரி கிடையாது. அங்கே பருத்தி விளையறதுக்கு உகந்த நிலம் இருந்தது, கிளைமேட் இருந்தது. அதனால பருத்தி விவசாயம் வந்துச்சு. பருத்தியை சார்ந்து நூல் மில்கள் வந்தது. நூல் மில்கள் பெருசாக வெளியிலேருந்து பருத்தியை கொண்டு வந்தாங்க. நூல் மில்லுக்கு வேண்டிய மற்ற நிறுவனங்கள் வந்தது, மோட்டார் உற்பத்தி பண்ணுற நிறுவனங்கள் வந்தது. அதை சார்ந்து அப்படிதான் தன்னால் வளர்ந்தது. அது இதில் ஒருத்தருக்கு யாரும் செய்யலை. நீங்கள் டைட்டனை வேணால் சொல்லுங்கள், அது அரசாங்கம் திமுக அரசுன்னு நினைக்கிறேன். டைட்டனை கொண்டு வந்தது டாட்டாவோட சேர்ந்து அவங்க. பட் இதை கிளைம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நியாயப்படலை. ஒருவேளை உண்மை இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். பட் அரசினுடைய கை இருந்த மாதிரி என்ன அறிவு கட்டிய வகையில் இல்லை. திருப்பூர்லையும் காதர்னு ஒருத்தர் கொண்டு வந்து அந்த பனியன் தொழில் ஆரம்பித்தார். அடுத்தடுத்து வந்தது துணி காயறதுக்கு, மழை கம்மியாக இருக்கும் அந்த ஊரில், துணி காயும். அதனால நிட்டிங் இண்டஸ்ட்ரி வந்தது. நிட்டிங்லேருந்து அதுக்கப்புறம் டையிங் வந்தது. டையிங்லேருந்து கார்மெண்டிங் வந்தது. எக்ஸ்போர்ட்டு இன்னும் ஒரு பெரிய தொழில் இருந்ததுனால இது அத்தனை பேரும், நீங்கள் திருப்பூரையும் கோயம்புத்தூரும் ரொம்ப சாதாரண மக்கள் தங்களினுடைய இறுதி சேமிப்பை வச்சு கடும் உழைப்பை வச்சு உருவாக்கின 2 ஊர். இது அரசாங்கம் கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் அரசாங்கம் கெடுத்து விடுற வேலையை தான் பார்த்துச்சு பல சமயங்களில். யூனியன் கவர்மெண்ட்டு பண்ணி விட்டாங்க, டேக்ஸை போட்டாங்க, அந்த மாதிரி வேலையை செஞ்சாங்க. அது போல் ஏதாவது நடக்கும், ரெகுலரேஷன் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் திருப்பூர், எஸ்பெஷலி திருப்பூர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எம்ப்ராய்டரி யூனிட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிஷின் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஏசி ரூமில் ஒரு மிஷின் போடுவாங்க. அந்த ஒரு மிஷினுக்கு பணத்தை 10 பேர் போடுவாங்க. 10 தொழிலாளர்கள் சேர்ந்து ஒரு மிஷினை போட்டு
அந்த மிஷினில் அவங்களே லேபராக இருப்பாங்க, ஒருத்தர் மார்க்கெட்டிங் பார்ப்பாங்க, சரி அதை வச்சுட்டு அடுத்த தொழிலை ஆரம்பிப்பாங்க. சரி. இது முழுக்க முழுக்க சாதாரண மக்களினுடைய ரத்தத்தில் வேர்வையில் வளர்ந்த ஊர்கள் அது. நிச்சயம் நிச்சயம். எல்லாம் பெரிய கூட்டு முதலீடு கூட்டு பல கூட்டு போட்டிருக்கலாம். முயற்சி தான் எல்லாமே. ஆமாம், அந்த மாதிரி லேபர்ஸ் வந்து இல்லைன்னு சொன்னால் அந்த 2 ஊருமே கிடையாது. ம், ம். அது தெரியல, மேபி ஏதாவது சின்ன சின்னதாக ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஓ, ஓ. ஆனஹோல் அவர் செஞ்சதுன்னு ஏதாவது யார் சொல்லியிருக்கா சொல்லுங்கள்? ம். எம்ஜிஆரை பற்றி கேளுங்களேன். வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு போடுவார். ஆ. அவர் எம்ஜிஆரை பற்றி பெருமை பேசுறது என்ன? பாண்டியராஜன் எனக்கு கண்ணாடி கொடுத்தாரும்பாரு. ம், ம். இவர் வந்து சத்யராஜ் எனக்கு கரலாக்கட்டை கொடுத்தாரும்பாரு. ம், ம். ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு போட்டாருன்னு சொன்னாங்க. ஆமா. சத்துணவு அது இருந்தது, ஏற்கனவே மதிய உணவு திட்டம் வந்து சத்துணவுன்னு மாற்றினார். ம், ம். சாப்பாடு போட்டாருங்கிறதுக்கு மேலே எம்ஜிஆர் செஞ்சாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார். ம். ஞாபகம் இருக்குது, அதை வேணால் சொல்லிடலாம். இல்லை, இது அரசு தனியார் கல்லூரிகளில் வந்து இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு கொண்டு வந்தது எம்ஜிஆர் பீரியட். தனியார் கல்லூரிகளை பள்ளிகளை ஓப்பன் பண்ணி விட்டது அவர் தான். நிறைய ஒரு வகையில் அது கெட்டது. அரசு கல்வி கொடுக்கறதுலேருந்து ஒதுங்கிட்ட ஒரு நிகழ்வு அது. பட் இன்னொரு வகையில் தனியார் கல்லூரிகள் நிறைய வந்ததுனால நிறைய இன்ஜினியர்கள் உருவானாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் ஹப் மாதிரி தமிழ்நாடு ஆச்சு. இது ரெண்டுமே சொல்லலாம். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே உண்டு. ஒருவேளை தனியார் கல்லூரிகள் வரலன்னா கல்லூரி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு. அப்போவே மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி வந்திருக்கணும். அதிலிருந்து அரசு விலகிட்டது. அது ஒரு தனியார் மயத்துக்கான ஒரு முதல் ஸ்டெப். அது அப்படி வேணா எடுத்துக்கலாம். இவங்க அந்த மாதிரியான ஒரு மாடல் தான். இன்னைக்கு கனகராஜ் சொல்றாரு, தொடர் கனகராஜ் சிபிஎம்லேருந்து சொல்றாரு, இந்த பட்ஜெட்டு முழுக்க தனியார் மயத்தை நோக்கி நகருது, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை நோக்கி நகருதுன்னு அவர் சொல்றாரு. அப்படித்தான் இருக்கு. எல்லா இடத்திலிருந்தும் தனியார் மயத்தை ஊக்குவிக்கிற ஒரு அரசா தான் இது இருக்கு. இதெல்லாம் அதோட சின்ன டேமேஜ். அது எனக்கு தெரிஞ்சு இப்போ காளிகூலா சர்வாதிகாரி வந்து தன்னோட குதிரையை அமைச்சராக்கின மாதிரி தான். எதுவும் செய்யலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான் செய்ய போகிறாங்க. நம்ம இதில் பெருசாக ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சீரியஸாக நினைக்கணும்னா கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, பரவலாக கேள்வியே இல்லை. அடுத்த சில ஆண்டுகள் குறைவாக நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆமாம், 2250 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்கு. நீங்கள் சம்பளம் கொடுத்து பென்ஷன் கொடுத்து முடிச்சிங்கன்னா மிச்சம் ஒன்றும் இருக்காது. பள்ளிகளை மேம்படுத்தவே முடியாது. அடுத்த பிரச்சனை ஒன்று வருது. மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள் கணிசமாக அந்த மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே வர்றாங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் வருமானம் குறைஞ்சு அவங்க கீழே வர்றாங்க. கடன் ஏறுது. 42% கடன் உங்களுக்கு முதலீடு அல்லாத இடங்கள்ல இருக்கு. மாதாந்திர செலவுகளுக்காக கடன் வாங்குறாங்க மக்கள். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி நிறைய மாணவர்கள் இனிமேல் வர சூழ்நிலை, வேற வழி இல்லாமல் வருவாங்க. அப்போது கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கு. அந்த சமூக நீதித்துறையா இப்போ வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு அந்த இது இருக்குல்ல, அதற்கான நிதி கொஞ்சோண்டு ஏற்றிருக்காங்க. ரொம்ப தான் ஏறி இருக்கு. இன்ஃப்ளேஷனை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. ஆச்சா, இன்னொரு சிபிஎம் சைட்லேருந்தே சொல்கிறாங்க, செல்வா இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, அவர் குறிப்பிடுறாரு 300 பஸ்ஸு இந்த விடியல் பேருந்துகள் இருக்கு இல்லையா, பெண்கள் மகளிர் இலவச பேருந்துகள் இருக்கு இல்லையா, 300 பஸ்ஸு குறைச்சிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் டேஞ்சரு. அண்டு மற்றதெல்லாம் நடக்கும். பாஜக விரும்புகிற பெரும்பாலான விஷயங்கள் அடுத்த 4 ஆண்டுகளில் நடக்கும். ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்ம கையை கட்டிட்டு வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த போராட்ட உணர்வு மட்டுப்பட்டிருக்கு. அது திரும்ப எழுந்தால் வேண்டுமானால் ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதுவரை கல்பாத்தி அகோரம் இல்லை. இது மாதிரி பலர் இது போன்ற பதவிகளுக்கு வருவாங்க. ரொம்ப சப்ஸ்டாண்டர்டு கவர்மெண்ட் தான் நடக்கும். இது எல்லாமே நம்மளோட மாநிலம் தேர்வு செய்த சாய்ஸனுடைய பலன். நம்மளே மண்ணை அள்ளி நம்ம தலையில் போட்ட மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. நிச்சயமாக பற்ற வச்சா என்ன கூரையில்? ஆமாம், உங்கள் புள்ள பற்ற வச்சதுங்கிறதுக்காக கூரை எரியாமல் போகுமா? எரியதான் செய்யும். அதோட விளைவுகளை தாங்கித்தான் ஆகணும். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். மக்களுடைய அழுத்தம் காரணமாகத்தான் ஏதாவது இங்கே நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம முன்னிலையில் இருக்குது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.